ஆ ஹாய் நண்பா. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறேன்னா, போர்ச்சின் டெல்லிங் பிரின்சஸ் மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம் நண்பா. இந்த எபிசோட் வழக்கம் போல இன்ட்ரெஸ்டிங்கா போகும் நண்பா. மறக்காம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் லைக்கா போட்டுருங்க நண்பா, மறந்துடாம. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்லிக்கணும், ஹாப்பி நியூ இயர் கைஸ் எல்லாருக்கும். ஏன் ப்ரோ வீடியோ போடல கொஞ்சம் நாள் கூடி அப்படின்னு கேட்டீங்கடா, கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் நண்பா. எப்போ பார்த்தாலும் செல்றேன் இதில் என்ன புதுசாக இருக்குன்னு கேட்பீங்க, அதை மன்னிக்கிறீங்க நண்பா. வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடில் என்ன நடந்தீங்கன்னா, நம்ம கிரண் ராப்பா டியூக்கும் நம்ம ராணியாவும் நம்ம டியூக்கோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தீப்பா. அப்பா நம்ம ராணியா ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிட்டே சொல்லிட்டு இருந்தீப்பா. ராணியா டியூக்கிட்ட சாப்பிடுங்க அப்பா, இதை சாப்பிடுங்க அப்படி மாதிரி கொடுத்துட்டு இருந்தீப்பா. அப்போ டியூக்கு அந்த ஃபீல் புதுசாக இருந்தீங்க. அப்போ டியூக்கு அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பார். அதோட போன எபிசோட் முடிஞ்சிச்சிங்க நண்பா. இதை ஒரு ரிவிஷனாக சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு போன எபிசோட் போட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அதெல்லாம் கொஞ்சம் ரிவிஷனாக சொல்லியிருக்கேன் நண்பா. பாருங்க தொடர்ந்து எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின்ற அகாடமியை தான் காட்டிட்டிருக்காங்க. அகாடமியில் நம்ம ஹீரோயின் கட்டிட்டிச்சா, எது நீரூற்றுக்கு போகிறீங்களா, எந்த கல்லுக்கு இடையில உள்ள அந்த தண்ணி அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கட்டிட்டிச்சா, இது அந்த இடமா அப்படின்ட்டு. அப்போ ராணி இந்த லைல சொல்லிக்கிட்டு இருக்கா, அதுவா அது இந்த குழந்தைங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அந்த நீரூற்றுக்கு போகணுண்டு, அருவியில் ஆட போகிறாங்களா அவங்க. அப்போ நான் இங்கே இந்த ஆடுவேன் அவங்களோடண்டு நம்ம லைல சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா கமலியாட்ட. அப்போ கமலியா பார்க்குறா, என்ன குழந்தைங்களோட விளாடப்போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஏங்க உனக்கு குழந்தைங்கண்டா அவ்வளோ விருப்பம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. லைல சொல்லிக்கிட்டு இருக்கா, குழந்தைங்கள்டா எனக்கு ஏன் விருப்பம் உண்டா, நான் குழந்தைங்களோட ஆசிரமத்தில் நான் வளர்ந்தேன், அதில் நீ குழந்தைகள் மேலே எல்லாருக்கும் மேலே நிறைய இறக்கம் வந்துட்டு பாசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்மளோட லைலா. அப்போ கேட்டிப்பா நீனும் அவன் கமலியா ஜாயின் பண்ணேன் அப்படின்ட்டு. அப்போ கமலியா சொல்லிப்பா, எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் கிடக்கு, அதை உன்னிட்ட சொன்னாலும் புரிய அப்படின்னு போட்டு கமலியா சொல்கிறா. சரி ஓகே, என் வேலையெல்லாம் முடிஞ்ச நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. அப்போ பின்னால் ஒரு ஆள் வந்துட்டு சொல்லி, எல்லா வேலையும் முடிஞ்சு அதில் நீ வரலையும் எங்களோடன்னு சொல்லி ஆண்டு பார்த்தா நம்மளோட பெட்ரோ வந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லியான் பல்ல அடிக்கிட்டு, எல்லா வேலையும் நானே முடிச்சிட்டேன் கமலியா, உனக்கு எந்த வேலையும் இல்லை, அதில் நீ எங்களோட வாரே சுவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ கமலியா பார்க்குறா, என்ன நடந்திக்கு இவனுக்கு அப்படின்னு போட்டு சொல்லிவிடுவா. பருவலையை நல்ல வேலை செஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் நம்ம ஹீரோயின். அதுக்கு அவன் சொல்கிறான், என்ன கமலியா என்னைய பாராட்டினியா நீ இப்போ அப்படின்ற மாதிரி பல்ல இடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோனை பார்த்துட்டிக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வாட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு பார்த்துட்டிக்கான் அவனை ஒரு மாய். அப்போ பின்னால் இருந்துட்டு ஒரு ஆள் சிரிக்கிற சதங்க நம்ம ஹீரோயின் பார்க்குறா. யாண்டு பார்த்தா நம்மட லைலாம் சிரிக்கிட்டியா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இப்போ கொஞ்ச நாள் கூடி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கி, எல்லாரும் புள்ளி பண்ணதுல இருந்து நம்ம காப்பாற்றும் சந்தோஷமா இருக்காவோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டிக்கா. பார்த்து அங்கே லைலா சிரிச்சிட்டிக்கா குண்டு. அப்போ லைலா சொல்கிறா, எல்லாரும் போகிறதுக்கு ரெடியாகும், அந்த குழந்தைங்க எல்லாம் நிறைய நேரம் காக்க வச்சுட்டேனா, அதில் டக்குன்னு கூட்டிகிட்டு போகணும் அங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி எல்லாம் கிளம்பலாம் மெதுவாக எல்லாரும் புறப்படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் எல்லாம் பார்க்குறா, யாரோ வாரமேஜி. நம்ம ஹீரோயின் ஆண்டு பார்த்தா அங்கே ஆர்சியன் தான் வந்திருக்கான். அதான் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் சொல்லி விட்டா, மனசுக்குள்ளே நினைக்கிறேன்னு சொல்லி வாயில் சொல்லி விட்டா, இவன் அப்போ குறுக்காலையை வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டா நம்ம ஹீரோயின். அப்போ அவங்க அதை கேட்டுப்பட்டு நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்தில் வந்து சொல்லிட்டான், எது நான் எப்போ பார்த்தாலும் குறுக்கால வரேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, என்ன இவன் ஒரு மாதிரி நம்மளை டீஸ் பண்ணுற மாதிரி கேட்டுட்டிருக்காங்க. அது இல்லை, நீனு ஒரு மெம்பர் ஆகிட்டான இந்த வாலண்டியர் கிளப்பில், அதான் இடைக்கடை நம்ம சந்திச்சுக்கிள்றோம், அதெல்லாம் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி. அப்போ அவன் ஒரு மாதிரி பல்ல கடிக்கிட்டிருக்காங்க, என்ன இவன் எப்படி சொல்கிறான்ட்டு. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இவன் வர வர ஓரத்தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டிருக்கா. கட் பண்ணால் அவங்களாம் அந்த நீரூற்றுக்கு வந்துட்டாங்க. அது பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கு அந்த இடம், ஒரு மாதிரி பளிச்சுன்னு வெளிச்சமாக இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் சரியில்லை, என்ன இடம் இது அப்படின்னு போட்டு நம்ம லைலாவை பார்த்து கட்டிட்டிக்கா. ஏ லைலா, இந்த இடத்துக்கு உன்னை அழைச்சி வந்தாலும் யாருன்னு கட்டிட்டிக்கா. அப்போ லைலா சொல்கிறா, என்னை யாரும் அழைச்சி வரல, நான் தான் எதிர்பாராமல் இந்த இடத்துக்கு வந்தேன் ஒரு நாள், அப்பா இந்த இடத்த கண்டுபிடிக்கிங்க, அதெல்லாம் அவங்களாம் நாங்கள் அழைச்சி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டிக்கா லைலா. அது கேட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறா, உனக்கு இந்த இடம் தான் நான் கிடைச்சிக்கி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி நடுக்கத்தோடய பார்த்துட்டியா. அப்போ லைலா சொல்கிறா, வால் ஆடுவோம் அப்படின்னு கூப்பிட்ற லைலா. அப்போ நம்ம ஹீரோயின், எதில் ஆடுறியா, நான்லாம் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துச்சு. அப்போ அங்கே ஒரு சின்ன பிள்ளைகள் ஆடிட்டு கேட்கல, அதில் ஒருத்தன் சொல்லிக்கான், அங்கே பாரு அந்த தண்ணிக்குள்ள ஃபிஷ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, அந்த இடத்த பார்க்குறான் நம்ம ஹீரோயின். பார்த்தா அங்கே நிறைய கோஸ்ட்லாம் ஆகி நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இதோட என்ன செய்தோம் இங்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அங்கே நிறைய கோஸ்ட் ஒரு மாதிரி அழுகிற மாதிரியே கத்திக்கிட்டு இருக்கி, ஒரு மாதிரி கண்ணால் தண்ணி வரமே. பார்க்குற நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேட்கல. அது மட்டும் இல்லை, பக்கத்துலேயே 2 கோஸ்ட் இருக்குன்னு பார்த்தா நம்ம பட்லரையும் அந்த சியோன்றவனையும் தான் காட்டிட்டிருக்காங்க. அந்த 2 பேரையும் தான் நம்ம ஹீரோயின் பார்த்து சொல்லிட்டு அந்த கோஸ்ட் வேறையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டியா நம்ம ஹீரோயின். அப்போ அதில் பார்க்குறா, செல்றான் அவள்கிட்ட போய்த்து அந்த கோஸ்ட்டெல்லாம் விரட்டி விடுங்க, இந்த குழந்தைங்கள் ஆடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. பட்லருங்க நம்ம சியோலும் எல்லாரும் போய்த்து அந்த கோஸ்ட்டை மடக்கி பிடிக்கிட்டாங்க. எல்லா கோஸ்ட்டும் பாய்ந்து ஓடிட்டாங்க வந்ததால். ஆனால் ஒரே ஒரு கோஸ்ட் மட்டும் ஓடாமல் இருந்திக்க, அந்த கோஸ்ட்டை தான் பிடிக்கிட்டா நம்ம ஹீரோயின். பிடிக்க அவள் 2 பேரும் கத்தியை வச்சுட்டு நிற்கிறா. அவள் குறுக்கால் அந்த கோஸ்ட் ஒரு மாதிரி நடுக்கிக்கிட்டே இருக்கு பயத்தில். கோஸ்ட் சொல்லி, இது எந்த இடம் எந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க,
இது எண்டடம் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த கோஸ்ட் கத்திக்கிட்டு இருக்கி. அதுக்கு நம்ம ஹீரோன் எது ஒண்டடமா என்ன பேரை அழியிருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துவிடு. எது ஒண்டடமா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா ஒண்டடமா இந்த குழந்தைங்கள பாரு இந்த குழந்தைங்க எவ்வளோ அழகாக ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை குழப்புற மாதிரி நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா ஒண்டடம்ண்டு. எனக்கு ஒரு டார்க் மேஜை தெரியுங்க அவரை பயன்படுத்தி உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே சரியா பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லியா அவள் பயத்தில் ஒரு மாதிரி பார்த்துட்டியா. அப்போ அந்த குழந்தைங்கள் அழகாக ஜாலியாக விளாடிக்கிட்டு இருக்காங்க அந்த தண்ணியில் வா அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி அவன் இழுத்துட்டு போகிறான் அந்த குழந்தைய. அப்போ நம்ம ஹீரோன்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா நம்ம கட் பண்ண அந்த கோஸ்ட்டுக்கிட்ட நம்ம ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்கியா ஏய் அந்த பின்னால் ஒருத்தன் இருக்கியா அவனை கொஞ்சம் பாரு அப்படின்ற அந்த கோஸ்ட்டு நம்ம ஹீரோயின். அப்போ அந்த கோஸ்ட்டும் பார்த்தா பின்னால் நம்மட ஆர்சியன் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அந்த ஆர்சியனை அந்த கோஸ்ட் பார்த்தா ஆர்சியன் ஒரு முறப்பான் அந்த கோஸ்ட் அதே இடத்துல நடுக்கு ஒரு மாதிரி பாயத்துலே. இப்போ நம்ம ஹீரோயின் மாசில் கெத்தில் பின்னால் பார்த்தியா என் ஆள் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பா அந்த கோஸ்ட் நடுங்கிட்டு இருக்கீங்க. அப்போ கட் பண்ணா ஆர்சியன் கேட்டுட்டு என்ன டீல் ஆகிக்கிட்ட என்ன பிரச்சனை பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஆர்சியன் என்னெல்லாம் காணாதுக்கு விரல கட்டி பேசிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்டுச்சிங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த கோஸ்ட்டெல்லாம் விரட்டி விட்டேன் குழந்தைங்கள ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதில் கொஞ்சம் அந்த கோஸ்ட்டெல்லாம் விரட்டி விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின். அதுக்கு அவன் அப்படியா சரின்னு ஃபுட்டு பார்த்துட்டிருக்கான். அப்போ அந்த குழந்தைங்கள வா இங்கேல போ அந்த ஃபிஷ்ஷை பாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஜாலியாக ஆட்டிச்சாங்க. இங்கெல்லாம் பார்த்தா நம்மளோட லைலாவும் பெட்ரோவும் அங்கெல்லாம் தண்ணியில் ஆடிக்கிட்டு இருக்கல அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைங்களாம் அழகாக சிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கல எல்லாரும் அழகாக அவங்களோட இதில் ஆட்டு கிடக்காங்க. அப்போ இங்கே ஒரு ஆள் நீனும் பாயம்பயத்தில் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி நம்மளை அரிசின்னு கேட்குறான் நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயின் நோ 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 நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கையை காட்டிட்டேன் நம்ம ஹீரோயின் நான் வரைய மாட்டேன் அங்கே பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் கேட்குறான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கீங்களா. அவன் சொல்கிறா எனக்கு நான் தண்ணிண்ட அலர்ஜிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா நம்ம ஹீரோயின். எனக்கு தண்ணிண்டா பிடிக்காது எனக்கு அதோட குளிர் தண்ணிண்டா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா நம்ம ஹீரோயின். டெல்லி வாய் மூடல அதுக்குள்ளே தண்ணி அள்ளி ஏற்றி விட்டோம் யாரோ நம்ம ஹீரோயின் பார்க்குற யாண்டு போது அந்த சின்ன பொடியாக தான் கூப்பிடிச்சாங்க எங்களோட லாடவா அப்படின்ற மாதிரி வாங்கி கூப்பிட்டுட்டீங்க தண்ணியில் ஏற்றி போடுவேன் நம்ம ஹீரோயின்ட்டு லாட வேற கூப்பிடுறியா டெய் செத்தான் அவன் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டீப்பா. ஆனால் நம்ம ஹீரோயின் முறைச்ச மாதிரி சொல்லிட்டுட்டியா எனக்கு லாட விருப்பம் இல்லை நான் லாடுற மூடுலேயும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் பார்க்குறாளே எங்களோட லாடா வரப்படியா மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கூப்பிடிச்சாலும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்லுவா. நான் சொல்கிறது விலங்குலையா இங்கேருந்து ஓடுகடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மிரட்டி ட்ராவலாக தலை தெரிச்சு ஓடுவான் அவள் மாட்டிக்கிட்டோம் பே ஒன்று இருக்கு அங்கே போய்த்துறா அப்போ அப்படின்ற மாதிரி பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு அவன் ஓடிக்கிட்டு இருக்கா அங்கே இருந்து எல்லாரும் அவள் அங்கேருந்து ஓடினது பிறகு ஒரு ஆள் சிரிக்கிட்டு இருக்கீங்க பல்ல கட்டிட்டு பார்த்தா ஆர்ச்சின் தான். அப்போ ஆர்ச்சின் சிரிக்கல நம்ம ஹீரோயின் சொல்கிறா இன்றைக்கு ஒரு எலி விட்டு தண்ணிக்குள்ள முங்க பறிக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஆர்ச்சின்னு ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு எனக்கு இந்த கோல்டு தண்ணி ஆகவே ஆகாது குளிருதே நடுக்குதே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஆர்ச்சின் ஒரு மாதிரி அவன்ற மெஜிக்கை பயன்படுத்துகிறாங்க ஒரு மெஜிக்கை பயன்படுத்தோடனே நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த தண்ணியெல்லாம் நம்ம ஹீரோயின் விட்டு பெய்து நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவன் ஒரு மாதிரி வித்தையெல்லாம் பயன்படுத்துகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவனை. அப்போ நம்ம ஹீரோயின் ஃபுல்லாக க்ளீன் ஆகினோடனே நம்ம ஆர்ச்சியன் நம்ம ஹீரோயினை குருன்னு பார்த்துட்டு அவன் நம்ம ஹீரோயின் கேட்குறா என்னத்துக்குறா என்ன மூஞ்சி அப்படி பார்த்து மூஞ்சில் ஏதாச்சும் எழுதி ஒட்டியா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவன்ற மூஞ்சை. அப்போ அவனும் பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா என்ன பிரச்சனை உனக்கு இப்போ அப்படி பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஆகிக்க அவன் செல்றான் அவனோட ஹேர் அப்படின்ற மாதிரி தலை அவன் நம்ம ஹீரோன்ற ஹேரில் கையை வச்சுட்டு சொல்லிச்சு அவனோட ஹேர் அழகாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவனுக்கு பைத்தியம் முத்திட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டியா. அப்படி பார்த்துக்கல கீழே 2 பேர் வந்துட்டு கூப்பிடுது நம்ம ஹீரோயின் ஆண்டு பார்க்குறா. பார்த்தா அங்கே ஒரு தங்கச்சியும் ஒரு அண்ணன்காரன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுச்சு ஹேய் சிஸ்டர் வாங்கலை எங்களோட லாடுங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு எங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி அவன் க்யூட்டாக கட்டுட்டிச்சான் ஒரு குட்டி பொடியும் வருது நம்ம ஹீரோயின்ற கையை பிடிச்சிக்கிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா இந்த ஃபீல் புதுசாக இருக்குது இந்த ஃபீல் எனக்கு போன வாழ்க்கையிலையும் கிடைச்சே இல்லை இந்த வாழ்க்கையிலையும் எனக்கு இதுவரையிலையும் கிடைச்சே இல்லை இந்த ஃபீல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் இந்த குழந்தைங்களோட நான் இதுக்கு முந்தில் ஆடி இருக்கேனா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கேன். அந்த குழந்தைங்களாம் கூப்பிட்றாங்க நம்ம ஹீரோயினை சிஸ்டர் வாங்கலை ஆடுவோம் எங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் என்னன்னு பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி குறுகுருண்டு சரி ஆடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிக்கிக்கிட்டே இருக்கலையே அங்கே ஒரு குரல் கமலியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நடுங்கின குரலில் ஒரு ஆள் கூப்பிடுவோம் நம்ம ஹீரோயின். இந்த குரல் எனக்கு தெரிஞ்ச குரல் போட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குற பார்த்தா அந்த பட்லர் பாரர் வந்து பாஸ்ட்டாக பிச்சு கிழிச்சிட்டு வர அந்த இடம் ஃபுல்லாக வந்த வார்த்தையாக சொல்லிச்சார் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அதிர்ச்சியாக சொல்லிக்கிட்டார் நம்ம ஹீரோயின். என்ன நீங்கள் என்ன செய்றீங்க இங்கே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டிச்சா அவர் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிக்கல நம்ம ஹீரோயின் கேட்குறா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கல. அவர் சொல்கிற நம்மளோட டியூக்ஸ் அறிஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவன். நம்ம ஹீரோயின் பார்க்குறா எது டியூக்கா அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பயத்துலேயே இருக்கா. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி உறைஞ்சி போய்தான் அந்த விஷயத்த கேட்டோன்னே. அதோட எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் டியூக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்த நான் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இந்த சேனலில் வந்து நிறைய மான்காவெல்லாம் போட்டுருக்கோம் நம்ம போர்ச்சின் டெல்லிங் பிரின்சஸ் மான்காவை
இது தொடர்ந்து முடிச்சுடுவோம். அந்த மாங்காய் முடிச்சுப்புட்டு வேற மாங்காய் நம்ம கண்டினியூ பண்ணலாம் நண்பா. எல்லா மாங்காயும் ஒன்றா போடுறதால கொஞ்சம் சிக்கலாயிட்டு கிடக்கு. அதால ஒரிஜினல் லிங்க் பிரின்சஸ் மாங்காய் அந்த மாங்காய் ஃபஸ்ட் எல்லா எபிசோடையும் முடிச்சிடுவோம். இதுவரை வந்த எபிசோட்லாம் முடிச்சுப்புட்டு உங்களுக்கு பிடிச்ச வேற வேற மாங்காய்லாம் அப்லோட் பண்ணலாம் நண்பா. ஓகேவா? எல்லாரும் கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க நண்பா. அப்லோட் பண்ணலாமா இல்லாட்டி பிரின்சஸ் மாங்காய் முடிச்சு விடலாமா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கமெண்ட்ல சொல்றத பொறுத்து நான் வீடியோ போடலாமா போட வேணாமான்னு முடிவெடுக்கிறேன் நண்பா. யாராச்சும் முக்கியமா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா நண்பா நான் அன்றைக்கு வீடியோ போடுவேன் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாக்கள் கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. ப்ரோ நான் அன்றைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நீங்க வீடியோ போடுங்க நீவே ரெண்டு அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கிறார்கள். கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ போடாததுக்கு மன்னிச்சு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை போட்டுருங்க நண்பா. பாய் காய்ஸ்.